கிரிக்ஸி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே விஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கில் வந்து நடந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கண்டினியூஸாக தோல்விகள், அதுவும் போன மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஆடி தோத்து போனாங்க பவுலர்ஸ்னால அப்படின்னே சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட் அண்ட் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அகைன் ஒரு டாஸ் தோத்த ருத்ராஜ் ஜெய்க்வாட் நாங்களும் பவுலிங் தான் பண்ணணும்னு நினைச்சோம், ஏன்னா டியூ ஃபேக்டர் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இந்த குட் டாஸ் டு லூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இன்னைக்கு ஆக்சுவலி நடந்துச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலிங் பண்ணதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் வந்திருந்தாங்க. டீம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எஸ்ஆர்ஹெச் சைட்லேருந்து மட்டும் மயங்க் மார்கண்டே விளையாடல. ஓகே, ஸோ சென்னை சைடில் எந்த சேஞ்சுமே வந்து இல்லை. ரகானே ருத்ராஜ் ஜெய்க்வாட் ஓப்பனிங் வந்தாங்க. ரகானே வந்து 9 ரன்ல அவுட் ஆனார். ஒரு ஸ்ட்ரகிள்டு இன்னிங்ஸ் அகைன் அண்ட் அகைன் சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் மேபி அடுத்த மேட்ச் மாத்தலாம். ருத்ராஜ் ஜெய்க்வாட் ஒரு சைடு நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டேரில் மிச்சல் வந்தாரு. ஆக்சுவலி இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன், ட்ரீம் 11ல ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னா டேரில் மிச்சல் எடுங்க, இன்னையிலேருந்து தலைவன் வேற லெவலுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்பர் 3 பொசிஷன் அவரோட ஐடல் பொசிஷன். கரெக்டா அவர் அங்க பேக் பண்ணாங்க. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு கிளாஸ் பிளேயருங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். அவர் நியூசிலாந்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு. நான் ஆப்வியஸ்லி முன்னாடியே சொன்னேன், எப்படி வாட்சனை பேக் பண்ணாங்களோ அது மாதிரி இவரை பேக் பண்ணி கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வர வச்சிருவாங்கன்ட்டு. அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஒரு சூப்பரான இன்னிங்ஸுங்க. 32 பால்ல 52 ரன்னு. நல்லா விளையாண்டாரு. ஆக்சுவலி அவர் 50 அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆனாரு. பட் நல்லா விளையாண்டுட்டு தான் போனாரு. அதுக்கப்புறம் வந்தாருங்க சிவம் டூபே. எவ்வளோ நாளுங்க அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம். என்ன மாதிரிங்க கிரிக்கெட் ஆடுறாரு அவரு. எப்பா ஒரு 4-5 பால் அப்படியே தொட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பனிஷ் பண்ணிடுறாருங்க. அவரோட ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பால்லாம் தூக்கி அடிச்சு வெளியில வீசிடுறாரு. அண்ட் இதே டைம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ருத்ராஜ் ஜெய்க்வாட் 50 தாண்டி அவரும் நல்லா ஆட ஆரம்பிச்சுட்டாரு. சிவம் டூபே ஒரு எக்ஸலண்டான நாக். 20 பால்ல 39 ரன்னு, 4 6 1 4. ருத்ராஜ் ஜெய்க்வாட் நல்லா ஆடினாரு. இன்னைக்கு ஒரு செஞ்சுரி போட்டுருவாருன்னு தான் நினைச்சேன். போன மேட்ச் வேற செஞ்சுரி. ஸோ இந்த மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். 98ல் அவுட் ஆனாரு. ஏன்னா ஒரு சைடு சிவம் டூபே அடிக்கிறப்ப இவருக்கு வந்து பேட்ல கொஞ்சம் லாஸ்ட்ல படாம இருந்துகிட்டே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் ஆனால் 100 அடிச்சிருந்தா கூட எனக்கு வெறிய இது கிடையாது. பட் இந்த 98ங்கிறது ஸ்கோர் ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் தோனி 2 பால்ல 5 வழக்கம் போல வந்து அங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஸோ 212 ரன்னு 20 ஓவர்ல. எஸ்ஆர்ஹெச் சைடு பவுலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், வழக்கம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்ராஜன், அதுக்கப்புறம் ஷபாஸ் அகமது, இது மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் தான் நல்லா போட்டாங்க. எஸ், எல்லாரையும் மற்றபடி அடிச்சிட்டாங்க சிஎஸ்கே. ஸ்டில் 212 சேப்பாக்ல செமையான ஸ்கோர். ஓகேவா, ஆனா நான் இல்ல எல்லாருமே என்ன யோசிச்சோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு 212 பத்துமா, பெரிய ஸ்கோர் அடிக்கணுமே. ஏன்னா இந்த ஐபிஎல் ஃபுல்லா 250 260 280 அப்படின்லாம் பார்த்து 212ங்கிற ஒரு நல்ல ஸ்கோரை நம்ம யோசிக்கிறோம். இந்த ஸ்கோர் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் யோசிச்சேன். என்ன மாதிரி நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பா. அதுக்கு அடுத்தபடியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் வர ஆரம்பிச்சு ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா போட்டு பிரிக்க ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கேவை. வந்தாருங்க துஷார் தேஷ்பாண்டே. ஒரே ஓவர் ஹெட் அவுட் ஆக்குனாரு. இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து அன்மோல் பிரீத் சிங் அவுட் ஆக்குனாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆக்குனாரு. சீரியஸ்லி துஷார் தேஷ்பாண்டே தான் இன்னைக்கான மேட்சோட ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா விட்டுருந்தாங்க அப்படின்னா அடிச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் ஆனா அவரோட ஓவர்ல குரூஷியலா அந்த விக்கெட்லாம் விழுந்ததுதான் கேமை திருப்பி போட்டுச்சு. அதுக்கப்புறம் மார்க்ரம் நிதிஷ் ரெட்டி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா நிதிஷ் ரெட்டி விக்கெட்டையும் பதிரானா மார்க்ரமோட விக்கெட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாங்க. எஸ், ஆப்வியஸ்லி கேம் அதுக்கப்புறம் வந்துருச்சுங்க. கிளாஸான நம்பினாங்க, பதிரானா வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. எஸ், அதுக்கப்புறம் பெருசா யாரும் விளையாடல. குறிப்பா ஷர்துல் தக்கூர் ஒரு நல்ல 2 ஓவர் போட்டு அவரும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. முஸ்தபிசூர் ரஹ்மானும் நல்லா பண்ணாரு. நம்மளோட பவுலர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ஃபீல்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. சமீர் ரிஸ்வி அண்ட் டேரில் மிச்சல் இவங்க 2 பேர்கிட்ட தான் பால் அதிகமா போய்கிட்டே இருந்துச்சு. சமீர் ரிஸ்வி ஐ திங்க் அஜிங்கியா ரஹானேக்கு இதுவா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா வந்து எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தங்க சப்ஸ்டியூட்டுக்காக வந்திருக்காரு. அவர் நல்லா பண்ணாரு. அண்ட் டேரில் மிச்சல் டெவிலுங்க அவரு. அதான் சொல்லியிருக்கேன்ல, நல்ல பிளேயர் அவரு. எனக்கு தெரிஞ்சு இன்னையிலேருந்து ரிதம் கிடைச்சிருச்சு அவருக்கு. அவரு ஒரு 5 கேட்ச் பிடிச்சாரு. ஐபிஎல் வரலாற்றிலேயே 5 கேட்ச் பிடிச்ச 2வது பிளேயர். இதுக்கு முன்னாடி முகமது நபி பிடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. எஸ், நல்ல ஒரு கேமா சீரியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. அண்ட் எக்ஸலண்டான ஒரு கேம். சிஎஸ்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலயும் தன்னோட மாஸ்டர் கிளாஸை காட்டினாங்க. குறிப்பா கேப்டன் இன்ஃப்ரண்ட்ல வந்து பண்ண
பண்ணாரு எல்லாத்தையும். அவர் ரன் அடிச்சு கொடுத்துட்டு நல்லா கேப்டன்சி பண்ணாரு. தோனி நல்லா ஃபீல்ட் செட்டப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நல்ல ஒரு டீம் எஃபர்ட் போட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு இதை அப்படியே கொண்டு போகணும். பிகாஸ் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அண்ட் இன்னும் கேம்ஸ் இருக்கு, இன்னும் 5 கேம்ஸ் இருக்கு. பொறுமையா எல்லாத்தையும் ஜெயிச்சா அப்படின்னாலே போதும். ஆப்வியஸ்லி சேப்பாக்கிலே ஐ திங்க் இன்னும் ஒரு 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. இஃப் ஐ எம் ராங் நீங்கள் வந்து என்னை கரெக்ட் பண்ணுங்க. ஸோ ஓகேவா, நல்ல கேமாக இருந்துச்சு. ஓவராலாக ரொம்ப நல்ல விஷயங்கள் அண்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். அதையும் என்னன்னு சொல்லிடுறேன். அஜிங்கியா ரஹானேயோட ஃபார்ம் டிப்பாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக மேபி வேறு சேஞ்ச் கொண்டு வரலாம். மொயின் அலி ஆடுறாங்க, பவுலிங் கொடுக்க முடியல டியூனால, பேட்டிங்கும் அவரால் வர முடியல. மேபி மொயின் அலியை ப்ரொமோட் பண்ணலாம் ஓப்பனரா, இல்லை ஒரு ரிஸ்வி மாதிரி ஒரு ஆளை கொண்டு வரலாம். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்லாட் அப்படிங்கிறது கொஞ்சம் இஷ்யூவை ஏற்படுத்துது. இன்கேஸ் 2 விக்கெட் உழுகுது, ருத்ராஜ் கெய்க்வாட் அடிக்கல அப்படின்னா டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சிவம் டூபேவை நம்பி போற மாதிரி வந்து ஆயிரும். ஸோ இன்னொரு பிளேயர் மேல ஆடியே ஆகணும். ஸோ ரஹானேக்கு பதிலாக வேற யாராவது உள்ள வர்றது நல்லது. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா தீபக் சகரோட ஃபார்ம், அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ஓவராக அவரால் வந்து போட முடியல, கொடுக்க முடியல. 3 ஓவருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 ரன்னு. ஸோ பட் உங்களுக்கு இப்படி 22 ரன்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டத்தை தூக்கி டீமுக்கிட்ட கொடுக்குற மாதிரி பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபார்ம் ரொம்ப மோசமாக டிப் ஆகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் வந்து சரி பண்ணணும். அண்ட் ஃபிஸ் போப்பறாரு, மேபி இன்னும் ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டார். அவரோட ரீப்ளேஸ் யாரு அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா மேபி சிஎஸ்கே இன்னும் ஒரு சில வெற்றிகள் அடையலாம். பார்க்கலாம். உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். until then bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே. Stay